நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே, கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றே, நான் கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி தகப்பனே, இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக, அடையாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, உடைய தீப பிரசன்னம் வெளிப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கப்படி தெரிந்து கொண்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய, 17-20 முடிய. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் உள்ள இன்னைக்கு நேற்று இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, உலகம் உள்ள அளவும் நாம் உலகத்தில் உள்ள அளவும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். சகல நாட்களிலும், ஒரு நன்மையான நாட்களில் மட்டும் இல்லை, இருளான நாட்களில். அதனால தான் இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகிறேன் அப்படின்னு பாடல் பாடினேன். பாருங்கள், இருளான நாட்கள்லேயும் அவர் நம்ம கூட தான் இருக்கார், வெளிச்சமான நாட்கள்லேயும் அவர் நம்ம கூட தான் இருக்கார். நாம தான் நம்முடைய உணர்வில் சில நேரம் இருளை உணர்கிறோம், சில நேரம் வெளிச்சத்தை உணர்கிறோம். ஆனால் வெளிச்சத்தை நமக்குள்ளே வளர்க்க 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 எப்பொழுதும் நம்ம இருளும் நம்மை சுற்றி வெளிச்சமாக இருக்கக்கூடிய அளவுக்கு யோபு சொன்னார், இருள் என்னை மூடிக்கொண்டு வந்தாலும் இருளும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும்னு அவர் அறிக்கை பண்ணார். இருள் யோபுவோட வாழ்க்கையில் மூடிச்சு, ஆனால் அவர் ஆண்டவரோடு இருந்ததுனால இரவும் அவரை சுற்றி வெளிச்சமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக இருளும் வெளிச்சமும் சரின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இருக்கட்டும், இப்போ பாருங்கள், இப்படி சொன்னவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள அன்பு தகப்பன். அவர் தான் நமக்கு, நாம் அவரோட பிள்ளைங்க, அவர் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய திவ்ய பிரசன்னம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்குது. இதைத்தான் நம்ம தொடர்ந்து இந்த லெந்து டேஸில் நம்ம தியானிச்சுக்கிட்டு வரோம். பாருங்கள், இந்த நாட்களில் அவர் வந்து வல்லமை விளங்க, அவருடைய வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு இருக்கு. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு, அதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதனால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீசராக்குங்க. எங்க போனாலும் உள்ள சகல ஜாதிகளையும் சொல்லிட்டாரு. ஸோ உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் சீசராக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஏதோ நம்ம இருக்க இடத்துல மட்டும்தான், நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம சாட்சியா இருக்க முடியும், நம்ம குடும்பத்தில் தான் நம்ம வந்து பேச முடியும், அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்துருக்கிறார்.
தந்திருக்கிறாரு. சகல ஜாதிகளையும் சீசராக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதில் எல்லா ஜாதிகளும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. எல்லா ஜனங்களும் வராங்க, எல்லா உலகத்து மக்களும் வர்றாங்க, எல்லா மொழி பேசுகிறவங்களும் வர்றாங்க. யாருக்கு இது ஒரு 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 குறிப்பிட்ட மதத்துக்கு உரியவர் அல்ல, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் உரிய கடவுள் அல்ல நம்முடைய தகப்பன். அவர் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தவர், எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தவர். எல்லாருக்காகவும் உடைய ரத்தம் இன்றும் ஜீவனோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் அவருடைய மகிமைக்குள் அழைத்து செல்ல அவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்றார், நான் உங்க கூட இருக்கேன், நீங்க போய் என்ன செய்யுங்க, நீங்க பெற்ற நன்மையும் இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் அறிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம இந்த நாளில் செய்து கொண்டிருக்கோம். ஸோ இதை இப்போ நம்ம இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா கிட்ட சொல்லும்போது, யோசுவா 1 அதிகாரத்தில் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு சொல்கிறார். மோசையோடு ஆண்டவர் இருந்தார். மோசையோடு அவருடைய பிரசன்னம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொன்னார். மோசையோட கோல் அவருடைய பிரசன்னத்தை கொடுத்துருந்தாரு. அப்புறம் எல்லா மோசை கையில் அந்த கோல் இருந்துச்சு. ஆனால் எல்லா ஜனங்களும் பார்க்குற விதத்தில் அவருடைய பிரசன்னம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே அவருடைய பிரசன்னம் தங்கி இருந்துச்சு. இதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். அது சங்கீதம் 132:8 தாவீது ராஜா ஜெபம் பண்ணுவார். சங்கீதம் 132:8 என்ன சொல்வார்னா, ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன், பாருங்க, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உம்முடைய ஸ்தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. அப்போ எப்போ ஆண்டவர் வந்து அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன், அப்போ உடன்படிக்கை மெட்டியில் அவருடைய வல்லமை, அந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பெற்றவர், சர்வ வல்லவர், ராஜாதி ராஜாவோட பிரசன்னம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இருந்துச்சு. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இருந்த அந்த திவ்ய பிரசன்னம் அன்று இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வந்து என்ன பண்ணி, மோசே காலத்தில் அந்த வனாந்தரத்தில் அவங்கள வழிகாட்டி சென்றது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எண்ணாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். எண்ணாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 29வது வசனம், 33வது வசனம். எண்ணாகமம் 10:33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் பகிரும்போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, பெட்டி தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். பாருங்க, வனாந்திரத்தில் இஸ்ரவேலர் வழி நடந்து செல்லும்போது, கானானை நோக்கி அவங்க பிரயாணம் செல்லும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவங்களுக்கு முன்னாக சென்று வழிகாட்டுகிற ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க எங்கே தங்கணுமோ அந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பாங்க. வச்சுட்டு அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல தங்குவாங்க. பாருங்க, பெட்டியானது புறப்படும் போது மோசே எப்படி ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தாவே எழுந்திரலும். அப்போ பெட்டி எழும்பிச்சு, ஆசாரிகள் பெட்டியை தூக்கி எழும்பி புறப்படும் போது ஆண்டவர் முன்னால் புறப்படுறாருங்கிறத அவங்க விசுவாசித்தாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் அந்த பெட்டியின் மீது, உடன்படிக்கை பெட்டியின் மீது தங்கி இருந்தது. அது முன்னால் போகும்போது, அந்த பிரசன்னம் முன்னே போகும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறாங்க, பகைக்கிறவங்க ஓடி போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கர்த்தருடைய பெட்டி எந்த இடத்துல ஆசாரிய தோல்லேருந்து இறக்கி வைக்கப்படுதோ அந்த இடத்துல
இஸ்ரவேலர் பாளையம் இறங்குவாங்க. கர்த்தருடைய பிரசனம் இஸ்ரவேலர் எல்லாரையும் மூடி பாதுகாத்துக்கொள்ளும். வனாந்திரத்தில் உள்ள எல்லா ஆபத்துகளுக்கும் விக்கிரங்களுக்கும் விலக்கி அந்த பெட்டி அவங்கள பாதுகாத்துக்க, பெட்டி மேலே இருக்கிற பிரசன்னம், பெட்டி மேலே இருக்கிற பிரசன்னம் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்து தங்கியிருந்த ஆவியானவர் இப்படியா இஸ்ரவேலரை வழி நடத்தினார். அந்த நாட்களில் உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே தங்கியிருந்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இந்த கிருபையின் காலத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் இதோ உலகத்தின் முடிவு சகலங்களை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதே தான் ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை வழி நடத்தும்படி, நமக்கு முன் சென்று நம்முடைய யுத்தங்களை நடத்தும்படி, நமக்கு முன் சென்று நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கும்படி, நமக்கு முன் சென்று நம்மை பகைக்கிறவர்களை துரத்தும்படி ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னம் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஸோ நாம செல்லும் இடமெல்லாம் கர்த்தருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க, சத்துருடைய ராஜ்யம் சிதறடிக்கப்படும். ஆண்டவரை பகைக்கிறவங்க நம்ம முன்னால் நிற்க முடியாது, ஓடி போவாங்க. உள்ள நம்மளை எதிரிட்டு வரலாம், ஆனால் எப்போ அந்த பிரசனத்தை பார்க்காங்களோ அப்போ என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவிகள் விலகி போயிடும், அசுத்தாவிகள் ஓடி போயிடும், சிதறடிக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லை, நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்குங்கிறது தான் இந்த எண்ணாகமம் 10:33 முதல் 36 முதல்ல நமக்கு இந்த வேதம் சுட்டி காட்டுது. ஸோ இப்போ இந்த பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்த பிரசன்னம், உடன்படிக்கையின் ஆவியானவர் எனக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் கீழே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்குள்ள ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள நான் என்ன செய்கிறேன், களி கூறுகிறேன். அவருக்குள்ள அவர் ஆசாரியர்கள் கம்பீரிப்பார்களாக அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கம்பீரம், தைரியம் அந்த ஆசாரியர்களுக்குள்ள இருந்துச்சு. எப்போ உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரால பிடிக்கப்பட்டு போச்சோ அப்போ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லத்துல அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருந்ததை ஆசாரியர்கள் நம்பினாங்க. அதே போல இந்த நாளில் என் மீது இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நான் கழிகூறும் போது கம்பீரிக்கிற அளவுக்கு அந்த பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு. அது என்னுடைய எதிரிக்கு பயத்தை கொடுக்கு, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற பிரகசனமாக இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் நம்புவோம். அது மட்டும் இல்லை, யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே யோசுவாட்ட சொல்லியிருப்பார், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொன்னதுனால, ஏன்னா யோசுவாவுக்கு முன்னால் ஒரு பெரிய பொறுப்பு இருந்துச்சு, யோர்தானை கடந்து அவங்க போகணும். யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய ஆறை கடத்தி நான் இவ்வளோ ஜனங்களை எப்படி கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்லி அவருக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுக்காரு. ஆலோசனை கொடுத்ததன் பெயரில் ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், யோசுவா 3:3, ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசார்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போது இதே மாதிரி பாருங்கள், இப்போ எப்படி போகன்னு எல்லா ஜனம் எல்லாம் திகைச்சு அப்படி திகைச்சு நிற்கும்போது யோசுவா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஜனத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்காரு. நீங்கள் என்ன செய்யுங்க, உடன்படிக்கை பெட்டி முன்னே போகும்போது பின்னாலேயே போங்க, அப்போது நான் உங்களுக்கு சத்தம் வரும்னு சொல்லி. அதே போல் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு 4 ஆசாரியர் முன்னால் போய் அந்த 3வது அதிகாரத்தில் 8வது வசனம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். அதே மாதிரி 15வது வசனம் பாருங்க, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. இப்போ 17வது வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி
நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இப்போ உடன்படிக்கையை சுமந்து கொண்டு போன ஆசாரியரோட கால்கள் யோர்தான் ஆற்றில் பட்ட உடனே தண்ணி என்ன செஞ்சிச்சு? பிரிந்து போயிடுச்சு. அவங்க சுமந்துக்கிட்டே நிற்காங்க. தண்ணி பிரிந்து போனது மட்டும் இல்லை, உலர்ந்த தரையாகவும் என்ன செஞ்சிடுச்சு? அந்த தரை மாறிச்சு. ஜனங்கள்லாம் கால் நனையாமல் கடந்து போயிட்டாங்க. சகல இஸ்ரவேலரும் கடந்து தீர் மட்டும் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு நின்ற ஆசாரியர்கள் அங்கே அந்த இடத்துல ஆசாரியர்கள் கர்த்தருடைய பிரசனத்தை, அந்த பெட்டி மேலே இருந்த கர்த்தருடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு ஆற்றின் நடுவே நிற்கும்போது யோர்தான் பிரிந்தது, பிளந்தது, பிரிந்தது. ஜனங்கள் காலில் நனையாமல் நடந்து போக கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. இதே பிரசனம் நாம் எல்லாரும் இன்னைக்கு இருளின் அதிக அந்தகாரிலிருந்து ஆச்சரிய ஒளி கிளைத்தார், அழித்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட நம்ம ஆசாரியர்களா ராஜாக்களா தெரிந்து கொண்ட தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இந்த வல்லமையோட அவர் சத்துருவின் சகலைய வல்லமையை மேற்கொள்ளும் கிருபைகளோடு கூட நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். நாம் அந்த பிரசனத்தை சுமக்கிற ஆசாரியர்களா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம தான் இன்னைக்கு ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உடன்படிக்கை பெட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்முடைய கால்கள் எந்த இடத்துக்கு போதோ அங்கே யோர்தான் போல இருக்கிற பிரச்சனைகள் கரை புரண்டு போகலாம். நம்மால் முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் அங்கே கரை புரண்டு போகிற பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும், உலர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. வனாந்தரத்தில் உலர்ந்த தரையில் நடக்கிற மாதிரி அந்த ஜனங்கள் கடந்து போனார்கள். ஸோ நமக்குள்ளே இருக்கிற அது மட்டும் இல்லை, இதே இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த யோசுவா 6 அதிகாரத்தில் எரிகோ மதில் இருக்குது, இங்கே தண்ணீரை பிளந்துச்சு. அங்கே கல் போன்ற சுவர், மதில் சுவர், கோட்டை சுவர், ஒரு வேனே என்ன செய்யலாமா? மதில் சுவர்கள் மேலெல்லாம் பஸ்ஸே போகலாம் வரலாம், ஒரு பஸ் போகலாம், ஒரு பஸ் வரலாம். அந்த அளவுக்கு தான் அந்த காலத்தில் மதில் சுவர்கள் கட்டப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மதில் சுவர் ஒன்றோட ஒன்று இராதபடி சுற்றிலையும் இடிஞ்சு விழுந்தது. எப்படின்னா, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரிகள் சுமந்து கொண்டு அவங்களுக்கு பின்னால் ஜனங்கள் அமைதியாக 7 நாள் சுற்றி வந்தாங்க கர்த்தருடைய ஆலோசனையின்படி. அதே போல் அந்த பிரசனத்தோடு அவங்க சுற்றி வந்து 7ஆவது நாள் சுற்றி வரும்போது எக்காலங்கள் ஆர்ப்பரிக்கும் போது மதியில் என்ன செஞ்சிடுச்சு? இடிஞ்சு விழுந்துடுச்சு. இப்போது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த பெட்டி மேலே இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டாங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய பிரசனமும் முன்னே செல்லும்போது அங்கே அற்புதம், அதிசயம் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? நிகழ்ந்தது. அதே போல் தான் நமக்குள்ளே இருக்கிற பிரசனமும் எப்பொழுதும் நம்ம மேலே தங்கி தாபரிச்சு தான் இருக்கிறது. அந்த பிரசனம் தங்கி தாபரிக்கணும்னா நாமளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசனத்தில் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையை செயல்படுத்தும் போது இதே அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்க முடியும். பாருங்க, அது எரிகோவை உடைச்சிது. எரிகோ ஒருவேளை மதிலாக காணப்பட்டது. எல்லாம் எந்த பக்கம் உள்ளே போவன்னு தெரில. அவங்க ஒரு வாசல் தான் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னச்சு? ஆண்டோடைய பிரசனம் அவங்க சுற்றி இருந்த எல்லாவற்றையும் ஒரு வழியே இல்லை, மொத்த மதிலையும் வழியாக மாற்றி கொடுத்துச்சு. யார் யார் எங்கெங்கே நின்னாங்களோ அந்தந்த வழியை அந்த பட்டணத்துக்குள்ளே ஏறி பிடிக்க அந்த பட்டணத்தை வெற்றி சிறக்க கர்த்தர் உதவி செஞ்சார் ஜனங்களுக்கு. அது போல தான் உள்ள நமக்கு இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய பிரசனத்தை சுமந்து செல்லும்போது நமக்கு முன்பாக இருக்கிற மதில்களை கர்த்தர் விழச் செய்வார். ஒரு வழியே தெரியாத அடைக்கப்பட்ட நிலையாக இருக்கலாம், ஆண்டவர் வழியை திறந்தருளுவார். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ, எந்த இடத்துல திகைச்சு நிற்கிறோமோ அந்த இடத்துல வழி உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னேறி செல்ல கர்த்தர் தடைகள் எல்லாம் நீக்கி முன் செல்கிற பிரசனம் நமக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிரசனத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் அந்த பிரசனம் நமக்குள்ளே இருக்கும்போது பர்வதம் மாதிரி, ஒரு எரிகோ மதில் மாதிரி, யோர்தான மாதிரி, பர்வதம் மாதிரி பிரச்சனைகள் காணப்படலாம், வியாதிகள் காணப்படலாம், கடன் பிரச்சனை காணப்படலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பிரசனத்தின் உதவியோடு கூட ஆண்டவரே எனக்குள்ளே எழுந்துருங்க, உங்கள் வல்லமை விளங்கும் பெட்டியோட உங்களுடைய தாபரஸ்தலமாகிய எனக்குள்ளே எழுந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலக பிரகாரமான பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அந்தரகார ஆவிகளுடைய போராட்டங்களாக இருக்கலாம், ஊழியத்துக்களை முன்னேறி செல்ல முடியாதபடி தடையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அவருடைய பிரசனம் மெழுகு போல உருகி ஒன்றும் இல்லாமல் போக வைக்கும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நாம் இளைப்பாறுதல் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் அமெரிக்கா வாழ ஒரு இடம் இல்லையா, நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே இருக்கும்போது இதே பிரசனத்தை உங்களுக்குள்ள கூட்டுங்க. உள்ள ஆண்டவருடைய பிரசனத்தை அவருடைய
சமூகத்தில் காத்திருந்த அந்த பிரசனம், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவரை துதிக்க அவருடைய நாமங்களை சொல்லி 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 தொழுது கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிறாரா இருக்கிறாரு. நமக்கு ஒரு இளைப்பாறு ஸ்தலத்தை தருவார். உள்ள ஊழிய பாதையாக இருக்கலாம், திருச்சபையிலையாக இருக்கலாம், குடும்பங்கள்லையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலாக இருக்கலாம், இல்லை நம்மை தேடி வருகிற எத்தனையோ ஜனங்களோட பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அவருக்கு முன்பாக அவனோட பிரசனத்தை கூட்டுவோம். பிரசனத்தை கூட்ட 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 துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஆனால் நம்ம நிறைய நேரம் துதி எடுக்காமல் பிரச்சனையை பற்றி பேசுகிறோமே ஒழிய பிரச்சனையை பார்த்து பேசுகிறவர்களாக காணப்பட மாட்டோம். பிரச்சனையை பற்றி பேசுகிறவங்களாக காணப்படுறோம். பிரச்சனையை பற்றி பேசாமல் பிரச்சனையை பார்த்து பேசுகிற பிரசன்ன விரும்பிகளாக, பிரசன்ன கடத்திகளாக இருப்போம். நம்மால் அது முடியாது, நம்முடைய மாம்ச பலத்தால் அது முடியாது. தாவீது எப்படி அவருடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு, அந்த துதி வீரனாகிய தாவீது அவருடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு கோலியாத்தை எதிர்கொள்ள போகின போது கோலியாத்தை ஈஸியாக அவன் என்ன செஞ்சான்? ஜெயிச்சான். அவன் கேட்டான், நீ தடியோட என்கிட்ட வர, நான் நாயா அப்படின்னு சொன்னான். ஒரு நாயை துரத்துறதை விட லேசா கோலியாத்தை அந்த தாவீது துரத்துறதுக்கு காரணம் தாவீதுக்குள் இருந்த கர்த்தருடைய பிரசன்னம். தாவீதோட பிரசன்னம் அந்த இடத்துல மற்றவங்க மாம்ச கண்களால் தாவீதை தான் பார்த்தாங்க. கோலியாத்தும் தன்னுடைய மாம்ச கண்ணால் தாவீதை தான் பார்த்தான். ஆனால் தாவீது மட்டும் தனக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தான், தேவனுடைய கிருபையை பார்த்தான், தேவனுடைய வல்லமையை பார்த்தான். அந்த ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளுன்னு சொல்லி கட்டாயம் அவன் ஜெபிச்சுட்டு துதிச்சுட்டு அந்த விசுவாசத்தோடு கூட அந்த இடத்துல வந்து தன்னோட திறமையை செயல்படுத்தின போது தான் அவனுடைய பிரசனை வெளிப்பட்டு சரியாக கோலியாத்தோட நெற்றியில் பட வச்சு கோலியாத்தை வீழ்த்திச்சு. அந்த பிரசனை இந்த நமக்குள்ளேயும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த கர்த்தருடைய பெட்டியை ஒரு நாளில் தாவீது கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்த போது ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தம் என்ன பண்ணாருன்னா அதை ஓபேத்ஏதோமோட வீட்டில் கொண்டு வச்சார். இதை நம்ம 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் பார்க்கும். கர்த்தருடைய பெட்டி ஓபேத்ஏதோமோட வீட்டில் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். 3 மாதத்தில், 3 மாதம் தான் இருந்துச்சு, 3 மாதத்தில் ஒரு 3 மாதத்தில் ஒருத்தனை ஆசீர்வதிச்சிட்டாருங்கிறத உலகம் அறிஞ்சுக்கிட முடியுமா? அப்படிங்கிறது ஆச்சரியம். ஆனால் அது அப்படிப்பட்ட ஆச்சரியப்படக்கூடிய அற்புதத்தை ராஜாவே அறிந்து கொள்ள ஒரு சாதாரண எளியவனோட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுங்கிறது ராஜாவோட காதுக்கு செய்தி எட்டுற வரைக்கும், ஒருவேளை நம்முடைய முதலமைச்சரோட காதுக்கு, நம்முடைய பிரதம அமைச்சரோட மந்திரியோட காதுக்கு போய் எட்டுற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய கிருபையை அந்த பிரசன்னம் ஓபேத்ஏதோமோட வீட்டுக்கு கொடுத்தது. அதே பிரசன்னம் நம்ம இன்று நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அந்த பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்குள்ள ஜாக்கிரதையாக இருப்போம். அவருடைய வாயின் அந்த பிரசன்னம் நமக்குள்ளே வந்திருக்குங்கிறத முதல்ல விசுவாசிப்போம். அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்புவோம். அதை வாழ வைப்போம். இன்னும் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டுடைய நாமங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டுடைய மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய துதி ஸ்தோத்திர ஆராதனைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது தேவையில்லாததை பேசாதபடிக்கு ஆண்டவருடைய அற்புதங்களை குறித்து நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசி அவருடைய பிரசனத்தில் நமக்குள்ள கூட்ட அந்த பிரசனத்தோட வல்லமையும் அதிகமாகும். அந்த பிரசனம் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தங்கும். யோசேப்புக்குள்ள எப்பவும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் அந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவர் யோசேப்போட கூட இருந்தாருங்கிறத அவனுடைய எஜமான் கண்டுகொண்டான்னு நம்ம பார்க்கோம். எப்படி கண்டுகொண்டான்? அவன் காரிய சித்தி உள்ளவனானா, அவன் தொட்ட காரியெல்லாம் தொலைங்கிச்சு. அந்த ஆசீர்வாதம் ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருந்த அந்த ஆசீர்வாதம் யோசேப்போட இருந்ததை, யோசேப்போட கரங்கள்ல இருந்து வெளிப்பட்டதை, யோசேப்போட செயல்கள்ல இருந்து வெளிப்பட்டதை உலகம் அறிந்து கொண்டது. அதே போல யாக்கோபோடு இருந்த தெய்வ பிரசன்னம் அவனுடைய மாமனாகிய லாபான் கண்டுகொண்டான். உன் நிமித்தம் என்ன கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறத நான் குறிப்பினால் அறிந்தேன்னு சொல்லி லாபான் அறிக்கை பண்ணுறான். யோசேப்பு நிமித்தம் பொத்திபாரோட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு பொத்திபார் அறிந்து கொண்டான். அதே போல் நம் நிமித்தம் நம்முடைய வீடு, நம்முடைய திருச்சபை, நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் அளவுக்கு கர்த்தருடைய பிரசனத்தை வாஞ்சிப்போம், வளர்ப்போம், வாழ விடுவோம். அவரை வாழ விடும்போது, அவரை நமக்குள்ள வாழ விடும்போது நாமும் வாழ்ந்து சுகித்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நீ தங்கிடும் வீட்டில் இயேசுவே, நீ தங்கிடும் வீட்டில் எல்லாம் நிறைவே குறை உண்டாமோ கர்த்தா, நின்னை விட மாட்டே.
மாட்டேன். நன்றி இயேசப்பா, நீர் எங்களோடு தங்கி இருந்த ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய பிரசனத்தை உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று நீ சொல்லி இருக்கிறீரே. அப்பேற்பட்ட ஞானத்தினால ஆண்டவரே எங்களை நீங்கள் நினைத்தருளுங்க. உங்கள் கிருபையை, உங்கள் பிரசனத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அதை ஆண்டவரை காத்துக்கொள்ள, வளர்க்க, வாழ விட அனுக்கிரகம் செய்யுங்க. துதிக மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.